வீட்லயா இவ்ளோ கீரை விளைஞ்சது? ஆமாங்க. நிஜமா தான் சொல்றேன். அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கணுமா, அது வேரோட இருந்துச்சு. சரி வேர் எதுக்கு வீண் பண்ணுவோம். அத நாம முளைக்க தான் வச்சு பார்ப்போமே அப்படின்ட்டு வெங்காயம் நெட்டி வச்ச வாளி இருந்துச்சு. அதிலேயே 3 குச்சியா நெட்டி வச்சேன். திக்கான தண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா முளைக்குமேன்றதுக்காக தான் இவ்ளோ திக்னஸா இருக்கிற மாதிரியான வேர எடுத்துருக்குது. இதுலேயும் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றணுன்னா ரொம்ப நல்லா வளருமா செடியெல்லாம். அதனால தான் அரிசி கழுவுன தண்ணியை மறக்காமல் ஊற்றிட்டுருக்குறேன். எப்படியோ சூப்பராக நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நெட்டி வச்சாச்சா. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் இதோட ரிசல்ட்டை. இப்போ பார்த்தீங்களா, ஒரு கட்டு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சமாக குழம்புல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கீரை கிடச்சிருக்குது. நானே நம்பல. எப்படியும் பூச்செல்லாம் வரும், நம்ம எதுவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணலை, பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கலையே, கண்டிப்பாக பூச்சி சாப்பிட்ருன்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. சூப்பராக இருக்குல்ல. ஓகே பாய்.